இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ராஜ்மா புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது சாப்பாட்டு அரிசியில். இதை நம்ம சாதாரணமாக பொங்குற சாப்பாட்டு அரிசி தான் 1/2 மணி நேரமாக எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ராஜ்மாவும் நான் வேக விட்டு எடுத்திருக்கேன். ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் சூடானது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு 10 ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். வீடியோவில் கட் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்குனா இஞ்சி, பொடியாக நறுக்குனா பூண்டு, இது கூட கட் பண்ண வெங்காயம், தக்காளி, ஒரு மிளகாய் சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டு சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம வேக வச்ச ராஜ்மாவையும் சேர்த்துக்கோங்க. ராஜ்மாவுக்கு உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கோம். இப்போ ராஜ்மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ராஜ்மா வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் 1க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் சாதாரண தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை. ஏற்கனவே வதங்கும் போல உப்பு போட்டிருக்கோம். அப்போ அதை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்குங்க. நம்ம அரிசி ரைஸ் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சுங்க. நல்லா ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 விசில் விட்டுட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ராஜ்மா புலாவ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். நிறையா ஏற்கனவே நான் ராஜ்மா வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் போட்டிருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக அதுவுமே நமக்கு குக்கரில் செஞ்சுருக்கோம். ராஜ்மா சாதம் நிறையா இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். லன்ச்சு எல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா அரிசிலாம் உதிரியாக இருக்குங்க. நமக்கு ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.